விஷயம். ரொம்ப அழகான ஒரு சரித்திர பாகம். தொண்டனூர் நம்பி நம்ம ஊர்ல இருக்கவர் அப்படின்னா கர்நாடக திவ்ய தேசத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய தொண்டனூர்ல இருந்து வந்தவர் தான் தொண்டனூர் நம்பி. அந்த தொண்டனூர் நம்பிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா நல்ல பாகவத ததியாராதனை. எல்லாரும் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ததியாராதனை பண்ணுவார். ராஜாவின் இடத்துல அங்க இங்க பொருள்களை கொண்டு வந்து தானியத்தை வச்சு எல்லாருக்கும் நன்றாக ததியாராதனை செய்யக்கூடியவர். ஒரு காலத்துல அவருடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கமா இருக்கலாம், இல்ல தொண்டனூரா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல. அப்ப என்ன நடந்தது? ஒரு வந்த முண்டர் ஒருத்தர் அப்படின்னா யாரு சொல்றோம்? நாமெல்லாம் அவர்களுக்கு இந்த சிவல் பெருமானை கும்பிடக்கூட பண்டாரம்னு சொல்லுவாங்க. பண்டாரம்னா என்ன? நல்லா மொட்டை அடிச்சிருப்பாங்க, இந்த இடத்துல ருத்ராட்சத்தை வந்து தலையில போட்டிருப்பாங்க, எங்கேயும் உபூதி தரித்திருப்பார்கள், சிவனடியார்கள். அவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், அதுதான் அவங்களுக்கு நியமனம். பண்டாரம்னு சொன்னா தவறான அர்த்தத்துல இருக்கக்கூடாது. அது சிவனுடைய அடியார்கள், சிவபெருமானுடைய ஆக்கியின்படி நீயா சம்பாரிச்சு சாப்பிடக்கூடாது. 4 பேரிடத்துல கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டு கிடைச்சதுல சந்தோஷமா வாழணும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பண்டாரங்கள்னு பேர். நீங்க ரொம்ப பேர் பார்க்கலாம், சிவபெருமானுடைய கோவில்கள் பக்கம் போனீங்கன்னா பண்டாரம் அப்படின்னு ரொம்ப பேர் இருப்பாங்க அவங்கலாம். அது போல ஒரு பண்டாரம். அந்த பண்டாரம் என்ன பண்ணிருக்கார்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ இந்த கிரகத்துக்கு வந்துட்டார். கிராமமா போறவர் போல் இருக்கு. அவர் இங்க வந்துட்டார். பசியில என்ன பண்ணிட்டார்? ஐயா சுவாமி பிக்ஷை கொடுப்போம் அப்படின்னு கேட்டார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பார்த்தார், கிண்டலா கேலியா என்ன சொல்லிட்டார்? நேர தொண்டனூர் நம்பி வீட காமிச்சார். அங்க ஒரு கிரகம் இருக்கு பத்தியா, அந்த கிரகத்துக்கு போயிட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சொல்லு. அவர் திருப்பி சொல்லியிருக்கார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு. அங்க போயிட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, எனக்கு பசிக்குதுன்னு கேளும், உங்க நல்ல பிரசாதம் கிடைக்கும். அவருக்கு வயிற்று பசி பாவம். நேரா போனார். அது வீடு தொண்டனூர் நம்பியினுடைய வீடு. வெளியில இருந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பௌதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்டார். நேரா வந்த தொண்டனூர் நம்பி இவரை பார்த்தார். ஒரு கோலத்தை பார்த்தார், ருத்ராட்ச கட்டையை வச்சிருக்காரு, மொட்டையை அடிச்சிருக்காரு, விபூதி சாத்தியிருக்காரு, நல்ல பண்டாரம். இந்த பண்டார சுவாமி, நீர் எங்க ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொன்னேன், உங்க யார் இதை சொல்ல சொன்னது, எப்படி இதை சொன்னீங்கன்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவர் சொன்னார், சுவாமி எனக்கு பசி தாங்க முடியாம நான் வந்து கொண்டிருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் பார்த்து உங்க வீட்டுக்கு போய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொன்னா நீர் பிரசாதம் கொடுப்பீர்னு சொன்னாங்க, அதனால வந்து சொன்னேன் அப்படின்னா. பார்த்தவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நேரா உள்ள போனார், பிரசாதம் கொண்டு வந்தார், நல்லா பிரசாதத்தை கொடுத்துட்டார். இப்ப சுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். நேரா வந்து குடிச்சுட்டார். சுவாமி நீர் எப்படி யாரோ வேற மதத்தவர் வேற தெய்வத்தை கும்பிடுறவருக்கு நீர் எப்படி பிரசாதம் கொடுக்கலாம்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரசாதம் இல்லையா கொடுக்கணும்? அப்ப நம்மள மாதிரி உங்க பெருமாளுக்கு அம்சம் பண்ண பிரசாதத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் கொடுக்கலாமா என்று போய் எல்லாரும் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள், எதிர்த்து வந்தார்கள். அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க போடுது ரொம்ப பேர். எப்படி பெரிய நம்பிகளுக்கு மாரநேரி நம்பிகளுக்கு அவர் அந்திம சம்ஸ்காரம் பண்ணவனே சண்டைக்கு போனாங்கல்ல, அது போல இவரிடத்துல சூழ்ந்து கொண்டார்கள். அப்ப நிதானமா முதல்ல என்ன பண்ணார்? அழகா ஹேண்டில் பண்றாரு பாருங்க, அந்த சிச்சுவேஷனை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாரு பாருங்க. தொண்டனூர் நம்பி என்ன பண்ணார்? அபராதம், க்ஷமிக்கணும், நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன், எல்லாருக்கும் சமாளிக்கணும், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா அப்படின்னார். சரி கேளும் அப்படின்னார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று ஒரு தடவை சொன்னால் என்ன நடக்கும்? அவசரத்துல அங்க இருக்கிறவர் பரமபத பிராப்தி அப்படின்னுட்டார். 2 தடவை சொன்னாங்க, வேற ஒண்ணுமே பேசல. இவர் 2 தடவை சொன்னான்னா இந்த பண்டாரி என்ன பண்ணிருக்கார்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு அங்க போய் கேளுன்னு சொன்னார் இல்லையா? முதல்ல வந்து சத்தமா கேட்டிருக்காரு, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பௌதி பிக்ஷாந்தேஹின்னு கேட்டிருக்காரு. இப்ப வெளியில வந்த உடனே கேட்கிறார் தொண்டனூர் நம்பி, எதனால நீ வந்து இப்படி பண்டாரமா இருந்துட்டு எதுக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சொன்னேன்னு கேட்டா, அப்ப திருப்பி என்ன சொன்னார்? அங்க போய் 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்கள கேட்டேன் பசின்னு, அவங்கதான் உங்க வீட காட்டி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சொல்ல சொன்னார். 2 தடவை சொல்லிட்டார். ஒரு தடவை சொன்னவனுக்கே பரமபத பிராப்தின்றீங்க, அவர் 2 தடவை சொல்லியிருக்கார், அதனால கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. இப்ப இந்த பண்டாரி இதை பாக்குறார். இவங்கெல்லாம் இவரை வந்து ஏசுறதையும், ஆனா இவருக்கு இருக்கிற ஆத்ம குணத்தையும் பார்த்த பண்டாரி என்ன பண்ணார்? தன்னுடைய ருத்ராட்சத்தை எல்லாம் வெட்டி போட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டார், கலைஞ்சி நேரா வந்தார். சுவாமி உம்மிடத்தில் ஆசிரியத்தேன்னு சொல்ல பார்த்தார் தொண்டனூர் நம்பி. அவரை கூப்பிட்டு அவர் உபதேசங்களை செய்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி 12 திருமண் காப்பு சாத்திட்டார். சாத்தின உடனே அவர் கேட்டார், சுவாமி அது எனக்கு கைங்கரியம், நான் பண்டாரி, எனக்கு போய் ஒரு இடத்துல வாழ தெரியாது, எனக்கு தெரிஞ்செல்லாம் தொண்டு செய்வேன், நல்லா கைங்கரியம் பண்ணுவேன், தொண்டு கொடுக்கும், அந்த தொண்டுக்கு நீங்க என்ன பிரசாதம் பிக்ஷையா போட்டாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு பழக்கமான உடம்பு. அவர் சொன்னார், ரொம்ப எளிமையா உனக்கு கைங்கரியம் கொடுக்குறேன், பாகவதர்கள் சாப்பிட்ட எச்சிலையை எடுத்து போட்டு சுத்தம் பண்ணும், அந்த கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு கொடுத்தார். நித்தியபடி அவருடைய ததி ஆராதனையில ஒரே ஆள் உட்கார்ந்து செய்வாராம். எத்தனை பேர் சாப்பிட்டாலும் இவர் ஒருத்தரை இலையை எடுத்து இடத்தையெல்லாம் சுத்தி பண்ணி கைங்கரியம் பண்ணிட்டு தொண்டனூர் நம்பியுடைய திருவடி வாரத்திலேயே வாழ்ந்து வந்திருக்கார். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர் திடீர்னு ஒரு நாள், சரி திருமலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு திருமலைக்கு யாத்திரையா போயிருக்கார்.
திருமலைக்கு யாத்திரைக்கு போனவர் மேல அப்படி போய் பெருமாளை சேவிச்சார். சேவிச்சுட்டு அங்க பார்த்தா அனந்தாழ்வான் நந்தவன கைங்கரியத்துல இருக்கார். அனந்தாழ்வானை போய் சேவிக்க போனார். செடிகளை பார்த்தார். அவர் அங்க போய் பார்த்தா கொத்தின்னு இருக்கார். கையில வச்சுட்டு கலைக்கோடு அதை வச்சு கொத்தி கொத்தி ஏதோ எடுத்து பண்றார். அதை புடுங்கி போடுறார், இதை எடுத்து போடுறார், என்னென்னவோ பண்றார். நேரா போனார். எவ்வளவு ஆத்ம சுத்தி பாருங்க அவரு. அங்க போய் கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பெருமாளுக்காக நந்தவனை ஏற்பாடு செய்து கொத்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தீர்த்தம் விட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. இவர் பார்த்து கேட்டார், இது பகவானுடைய திருமலை இல்லையா, அவனுடைய திருமேனி இல்லையா, அந்த திருமேனியில போய் நீங்க இப்படி எல்லாம் வச்சு கொத்திட்டு கித்திட்டு பண்றீங்க, இப்படி எல்லாம் செய்யலாமா? கடப்பாறையை வச்சு கொத்துறீங்க, அதை போய் கையில மண்வெட்டியை வச்சு கொத்துறீங்க, எடுக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? அபச்சாரப்படலாமா? எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நித்தியசூரிகள் எல்லாம் வெட்டுறீங்க, குத்துறீங்க, கடிக்கிறீங்க, இதெல்லாம் செய்யலாமா? தவறு இல்லையான்னு கேட்டாராம். அனந்தாழ்வான் பிரமிச்சு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கிறாரே, என்ன செய்யறதுன்னு பார்த்தாராம். அவர் அப்பவும் பதில் சொல்றார். அப்ப திருந்தின இந்த பண்டாரி பதில் சொன்னாராம், சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன வருத்தப்பட்டு நிக்கிறீர், ஒரு காரியம் பண்ணோம், நான் பண்ற கைங்கரியத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், வந்துருங்க அப்படின்னாரு. என்ன கைங்கரியம்னு கேட்டார். எங்க உயர்ந்தவரான தொண்டனூர் நம்பி மடத்துல எச்சில் வேலையெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ற கைங்கரியம், அதுல 4ல் 1 பங்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் 4 பங்கு கைங்கரியம் எனக்கு கிடைக்குதுன்னா அதுல 1 பங்கு கைங்கரியம் உனக்கு கொடுக்குறேன், வந்துடும். நீர் இவ்வளவு நாள் போட்டு இந்த நித்திய சூரிகளுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இதுதான், வந்துரும்னாராம். அனந்தாழ்வான் கொஞ்ச நேரம் அப்படியே பிரமிச்சு நின்றுட்டார். ஒரு யோசிக்கிறார், இந்த பக்கம் ராமானுஜர் கொடுத்த கைங்கரியம் நந்தவன கைங்கரியம் உடம்புல ஊறி போயிருக்கு. அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி மாலை எடுத்து கட்டி இருந்தாதான் இவரால் இருக்கவே முடியும். இது இல்லைன்னா இவரால் தரிக்கவே முடியாது. இவர் பேசுறத பார்த்தா இவ்வளவு ஆத்ம குண பூர்த்தியோட பேசுறார். என்ன சொல்றதுன்னு தெரியும். எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் நாம் கூட பண்ணிடலாம். ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா ஏதோ செய்யறோம், சரியோ தப்போ தெரியல சுவாமி, நான் இதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணுமா, எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு அவர் திருவடியில விட்டுட்டு கைங்கரியம் பண்ணணுமா. அதனால அனந்தாழ்வான் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு அவர் நியமித்த கைங்கரியத்தை செய்து போகிறேன் என்று செய்தார்னு இந்த ஒரு தொண்டனூர் நம்பியினுடைய ஒரு சகவாசத்தினாலே, அவருடைய கடாட்சத்தினால ஒரு பண்டாரி எந்த அளவுக்கு ஆத்மகுண பூர்த்தியை பெற்றார் என்று இந்த சரித்திரம் ரொம்ப அழகான எளிமையான சரித்திரம். என்னன்னு பார்ப்போம். இவர் ததியாராதனம் செய்து வரும் காலத்தில் ஒரு பண்டாரம் பசியால் வருந்தி வீடுதோறும் சோறு சோறு என்று இறந்து வர அங்கிருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அப்பண்டாரத்தை நோக்கி, நீ தொண்டனூர் நம்பி அகத்துக்கு போய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று உரத்து கூவினால், அவர் என்ன பண்டாரிகள் அப்படிதான் கூப்பிடுவாங்க, நல்லா சத்தமா பேசுவாங்க. நீர் என்ன பண்றீர், இங்க வந்து சிவா சிவான்லாம் கட்டாதீங்க, நீர் என்ன பண்ணணும், அவர் வீட்டுக்கு போவோம், அவர் வீட்டுல போய் நல்லா சத்தமா சொல்லணும், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. கூவினால் சோறு கிடைக்கும், அங்க போய் கூப்பிட்டீங்கன்னா சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் அவ்விதமே செய்தான். அந்த பண்டாரியும் அதே போல செய்தார். நம்பியும் வெளியே வந்து பார்த்து கூவினவன் பண்டாரமாய் இருக்க கண்டு அவனை நோக்கி, நீ ஏது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று உரைத்தாய், நீ என்னப்பா திடீர்னு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்ற,